which happened in Sri Lanka throughout the November and December, right? And also from those particular days till now, up to date, இதுவரைக்கும் சரியாக இன்டர்நெட் எக்ஸஸ்கள் எங்கட ஏரியால இல்லை. நாங்க இருக்கிற ஏரியால இந்து வரைக்கும் இப்பயும் கூட நான் நிறைய ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு தான் கிளாஸை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வெரி சாரி. First of all, that I was unable to conduct the class as we promised at the beginning of these sessions. Sound clear தானே? கேக்குது தானே? Keith brother? Okay, good. சில நேரம் இந்த இன்டர்நெட் இன்டரப்ட் ஆகினால் நீங்க எல்லாம் ப்ளீஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்க, நான் ரிட்டர்ன் வருவேன். ஓகே, எப்படியாவது இந்த செஷன்ஸை நல்ல முறையில நாங்க முடிப்போம். இல்ல ரைட். I think almost we have covered the test number till test number 6. நாங்க இன்றைக்கு test number 7 எப்படியான questions வரும், எப்படியான ஃபார்மேட்ல இருக்கும், நாங்க எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும், எப்படியான ட்ரிக்ஸ் நாங்க கையாண்டு அதுக்கான ஃபுல் ஸ்கோரை எடுக்கலாம்ன்றதை நாங்க பாக்குறதுக்கு கேட்கிறோம். ரைட். ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் உங்களுடைய இந்த டெஸ்ட் 7ல அவங்க உங்ககிட்ட டெஸ்ட் பண்ண போறது ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் தான். வாசிச்சு உங்களுக்கு விளங்கியலுமா, வாசிச்சு உங்களால விளங்கி கொள்ளையலுமா என்றதுதான் அவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க இப்ப. ஸோ இன்னும் அப்படியா? இப்ப கேக்குதா சவுண்ட்? சவுண்ட் கேக்குது, சவுண்ட் கிளியரா கேக்குது. நீ கேட்காத ஆக்கள் சம்டைம் கவரேஜ் இஷ்யூ தெரியாது. ஓகே, எந்த சவுண்ட் கேட்காட்டி செக் பாக்ஸ்ல போடுங்க கட்டாயம். சரியான ட்ரபிள் தான் இது. ஓகே, அப்ப இந்த ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன்ல உங்களோட ரீடிங் எபிலிட்டியை உங்களுக்கு ரீட் பண்ண இயலுமா, ரீட் பண்ணி உங்களுக்கு விளங்க இயலுமான்றதை தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப உங்களோட கேள்வி எந்த வகையில் அமைஞ்சிருக்குமெண்டா, ஒரு பெராகிராஃப வாசிச்சு விடை அளிக்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கும். யார் வந்து கேள்வி எடுத்தாலும் இதே செட்டிங்ல தான் ஈக்க போகுது. ஸோ சவுண்ட் கொஞ்சம் லோவாயிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யார் கேள்வி எடுத்தாலும் இதே அமைப்புல தான் இந்த கேள்வி செட்டிங்ஸ் ஈக்க போகுது. அதால we don't want to worry about it. இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதாக இருந்தா read the paragraph and the questions clearly. பேராகிராஃப நீங்க நல்ல கிளியராக வாசிக்கணும். கிளியராக தரப்பட்டிருக்கிற பேராகிராஃபையும் கொஸ்டின்ஸையும் நீங்க வாசிக்கணும். ரெண்டாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை give only the relevant information. ஒரு பேராகிராஃப் என்னும் போது ஒரு விடயம் சார்ந்த உப விடயங்களை அது பேசி இருக்கும். நீங்க கொடுக்க வேண்டியது ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான், அது தொடர்பான தகவலை மட்டும்தான் நீங்க எழுதணும். சில நேரம் உதாரணத்துக்கு ஏரோப்ளேன் என்ற ஒரு சொல்ல கண்டதோட ஏரோப்ளேன் என்ற அந்த வேர்டு இருக்கிற பேராகிராஃபை ஃபுல்லா எழுதிடப்படாது, அல்லது சென்டென்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட்டா 2 சென்டென்சஸோ 3 சென்டென்சஸோ நீங்க எழுதிடப்படாது. கேட்கிற கேள்வியை விளங்கி அதற்கான விடைய மாத்திரம்தான் நாங்க எழுதணும். இந்த 7வது கொஸ்டின்ஸ்ல இப்படி மிக முக்கியமான இந்த 6 டெஸ்ட் கேட்கிற இந்த 6 விதமான கேள்வியும் வரப்போகுது. 6 விதமான கேள்வியும் தான் மாறி மாறி வரப்போகுது. 7ல 6 விதமான கேள்வி. Number 1, yes no questions. You will have a question and you have to answer only yes or no. Yes அல்லது no என்ற வார்த்தையை நீங்க ஆன்சராக எழுத வேண்டி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் WH questions. உதாரணமாக WH வார questions. What, why, when, where, which, who, whose, whom, இப்படியான கேள்விகள்.
இதுக்கெல்லாம் மீனிங் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். உங்களுக்கு அது தெரியும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் என்னன்னு. நெக்ஸ்ட் ஒன் சிமிலர் வேர்ட்ஸ் அல்லது சினோனிம்ஸ், ஒத்த கருத்து சொற்கள். உங்களுக்கு பேராகிராஃப்ல ஒரு சொல் இருக்கும், அதற்கு ஏத்த இன்னொரு சொல் இருக்கும் உங்களோட ஆன்சர்ல, அல்லது ஒரு சொல்ல ஹைலைட் பண்ணிப்பாங்க அல்லது அண்டர்லைன் பண்ணிப்பாங்க, அந்த பெர்டிகுலர் சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல்லல் சினோனிமை நீங்க எழுதணும். இப்படி ஒரு வகையான கேள்வி. இப்ப அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்டோனிம்ஸ் நாங்க சொல்லுவோம், எதிர்கருத்து சொற்கள் எழுத வேண்டி இருக்கும். ஒரு சொல்லுக்கு பொருத்தமான எதிர்கருத்து சொல்லணும் இங்கிலீஷ்ல நீங்க எழுத வேண்டி இருக்கும். அல்லது ட்ரூ ஃபால்ஸ் மென்ஷனிங், ஒரு தகவலை தந்து அந்த தகவல் ட்ரூவா அக்கார்டிங் டு த பேராகிராஃப் கிவன், தரப்பட்டிருக்கிற அந்த பேராகிராஃபுக்கு ஏற்ப கேள்வியில தந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் ஆர் ராங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா பிழையா நீங்க மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ்ன்றதை நாங்க டைம் வரும் போது பார்ப்போம். ரெஃபரன்ஸ் கொஸ்டின் சொல்லும் போது ஒண்ணும் இல்ல, மேல் இருக்கிறத பார்த்து அப்படியே கீழே எழுதுறது. ரைட். இந்த எஸ் நோ கொஸ்டின் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எஸ் நோ பதிலாக அமையும் கேள்விகள் பின்வருவனவற்றில் ஆரம்பிக்கும். நீங்க எந்த மாதிரியான கேள்விக்கு எஸ் நோ போட வேண்டும் என்று பார்த்தா am, இது எல்லாம் இங்க இருக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா சொற்களையும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க. இது எல்லாம் இப்படி ஏதாவது சொற்கள்ல உங்களோட கேள்வி அமைஞ்சால் அந்த கேள்விக்கு ஒன்றோ எஸ் ஆன்சரா இருக்கும் அல்லது நோ ஆன்சரா இருக்கும். எஸ், நான் எஸ் போடணுமா நோவா போடணுமான்னு ஒரு புள்ள எப்படி டிசைட் பண்றது? பேராகிராஃப் ஃபுல்லா வாசி விளங்கிக்கணும். சோ அந்த வாசிச்சு விளங்குற எபிலிட்டி ஒன்று உங்களுக்கு வரணும், ஈக்கணும். ரைட். அண்ட் உதாரணத்துக்கு am I a student, am I student, ரைட், நான் ஒரு மாணவனா. am I a human, நான் ஒரு மனிதனா? எஸ். am I an animal, நான் ஒரு மிருகமா? நோ, இல்ல. அதே போல is this a laptop, is this a pen, yes அல்லது no. are they students, அவங்க மாணவர்களா மாணவிகளா? yes or no. இப்படி இது எல்லாம் கேள்விகளை குறிக்கிற சொற்கள். உங்களுக்கு தெரியும், இது நீங்க டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க கிளாஸ்ல. இந்த சொற்கள்ல கேள்வி அமையும் போது ஒன்றோ எஸ் ஆன்சர் ஆயிருக்கும் அல்லது நோ என்பதுதான் ஆன்சராக அமைய போகுது. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. ரைட். WH questions என்று சொல்லும் போது WHல ஆரம்பிக்கிற கொஸ்டின். நம்பர் 1 what என்றா என்ன? என்ன என்றதுதான் அதுல கருத்து. what's your age, உண்ட வயசு என்ன? what is your name, உண்ட பேர் என்ன? what is your ambition, உண்ட இலக்கு என்ன? வாட் என்ற சொல்லுக்கான கருத்து அதுதான். ஏன்னா சிலாக்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த 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 சைட்ல இருக்கிற இதுகள் தெரியாம இருக்கும் என்ன அர்த்தம் என்று. அதால தான் சொல்றேன். வேயா, எங்க. வேர் டு யூ லிவ், நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க வாழ்றீங்க, எங்க வசிக்கிறீங்க. வை, ஏன். வை ஆர் யூ கிரைங், நீ ஏன் அழுவுறாய். வை டோன்ட் யூ கம் டு த கிளாஸ், ஏன் நீ கிளாஸுக்கு வரக்கூடாது. ரைட். வை கான்ட் யூ ஸ்விம், ஏன் உன்னால் நீந்த முடியாது. ஏன், வை. ரைட். ஒரு காரணத்தை நாங்க அறிஞ்சு கொள்றதுக்கு வை என்ற கேள்வியை கேட்போம், ஏன். வென், இது காலத்தோடு சம்பந்தப்பட்டது, எப்போது. ரைட். வென் டிட் யூ கம், நீ எப்ப வந்தாய். வென் வில் யூ கோ தே, நீ அங்கு எப்போது செல்வாய். வென். ஹூ, உங்க எல்லாருக்கும் தெரியும், யார். ஹூ ஆர் யூ, நீ யார். ரைட். ஹூ ஆம் ஐ, நான் யார். ரைட். ஹூம், ஹூம் என்று சொன்னா ஹூ யாரு, ஹூம் எப்படி கேட்கிறது, என்ன சொல்றதுக்கு. ஹூ, ஹூம் டு ஹூம், மூணுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? ஹூ ஓகே நாங்க இப்ப பார்த்தோம். ஹூமுக்கான மீனிங் யாருக்கு சொல்லலும், ஹூம் யாரை, ஹூம் யாரை. டு ஹூம் யாருக்கு, டு ஹூம் யாருக்கு. ஹூஸ் யாருடைய, ஹூஸ் யாருடைய. Whose pen is this? Right? யார்ட பென். How
எப்படி எப்படி. how will you go there, நீ எப்படி அங்கு போவாய், right? how much என்று சொன்னா என்ன, how much how many, என்ன என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் இடையில பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. how much என்று சொன்னா நாங்க ஒரு விடயத்திட பொருளை கேட்குது. just for an example, just image that you are going to the shop to buy something. நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்க ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு. you are asking the person there, the one who is there in the shop, கடையில் இருக்கிற அந்த மனுஷன் நீங்க கேக்குறீங்க வியாபாரி கிட்ட, how much is this, இது எவ்வளவு, how much is this bag, இந்த பேக் எவ்வளவு, right? how many என்று சொன்னா எத்தனை, how many kids do you have, உனக்கு எத்தனை புள்ள, how many A's will you get in your OL examination, உங்களோட O level examல நீங்க எத்தனை A எடுப்பீங்க, how many எத்தனை, how much எவ்வளவு, how far எவ்வளவு தூரம், how far we have to travel from here to reach the city, சிட்டிக்கு போறதுக்கு நாங்க இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் போகணும், how far. how often அல்லது how often, எங்களுக்கு ரெண்டு மாதிரியும் இதை வாசிக்கலாம், how often அல்லது how often. டீய சைலண்டாவும் வாசிக்கலாம், டீய ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் முடியும். how often அல்லது how often, எந்த அளவு சீக்கிரம் அல்லது எத்தனை முறை என்றது மாதிரி. how often how often you visit your grandparents, உங்களோட உம்மும்மா வாப்பும்மா அப்பா இவங்களை நீங்க எத்தனை முறை நீங்க மீட் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு, how often, right? இதுதான் இதுகளோட கருத்து. அப்ப இந்த கேள்விகளை நீங்க கட்டாயம் விளங்கி வச்சுக்கணும். பெரும்பாலும் இது சார்ந்த கேள்விகள் தான் பேராகிராஃபோட சம்பந்தப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இங்க போட்டிக்கிற பேராகிராஃப்ல நான் சொன்னது மாதிரி WH கொஸ்டின்ஸ் தான் நிறைஞ்சிக்குது, ரைட்? வாட், why, how did Raj help his friend, ராஜ் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணினான். how did they feel after buying the fruit, அந்த ஃப்ரூட் கனியை வாங்கியதற்கு பிறகு அவன் எப்படி ஃபீல் பண்ணினான், ரைட்? இப்படித்தான் இருக்குது எல்லா கேள்விகளும். ஓகே, இதல்லாத ஒன்று ரெண்டு வித்தியாசமானது வாரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லாமல் இல்லை. அது 2024 போன வருஷத்துல பேப்பர். 2023 அதுவும் அப்படித்தான். வாட் மேட் பிங்கி தி அனிமல்ஸ் தட் ஷீ met in the forest were, இதுவும் ஒரு கேள்விதான், ஆனா கேள்வி ஃபார்மட்ல வந்து இல்ல. இதுக்கு சரியான ஆன்சர் நீங்க தேர்வு செய்யணும், 3ல 1 தான் வரும். இதை வாசிச்சு நீங்க விளங்கிக் கொள்ளணும், right? So there is no point of read out this paragraph and explaining you this is the paragraph and this is the meaning of this paragraph and you have to select the most appropriate answer here. நான் இப்போ உங்களுக்கு இதை வாசிச்சு காட்டி இது இப்படித்தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற, இதுக்கு இதுதான் ஆன்சர் என்று சொல்றதுல பாயிண்ட் இல்லை. எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். உதாரணமா WH கொஸ்டின்ஸ் தான் வரும் பெரும்பாலும், ரைட்? கேள்விகள் இப்படி ஆரம்பிச்சால் எஸ் நோல உங்களோட ஆன்சர் அமைய போகுது. இந்த சொற்களுக்கான கருத்து விளங்கினாவே உங்களுக்கு இப்படி வர சொற்களோட கருத்து விளங்கும். இதை விளங்குறதுக்கு முன்னுக்கு நீங்க பேராகிராஃப விளங்க எடுத்திருக்கணும். அதுதான் இதில் உள்ள சீக்ரெட். இந்த 5 வருஷ பாஸ் பேப்பர்ஸையும் நீங்க கட்டாயம் ரிஃபர் பண்ணிக்கொள்ளணும். யூ ஹேவ் டு ரிஃபர் தீஸ் திங்ஸ். ஸோ த மெயின் திங் இஸ் திஸ் test 8. Test 8 தான் மெயினான விஷயம். Already I have sent you a PDF through WhatsApp group. So you have to go through the entire pages of it. அந்த cute எல்லா பக்கங்களையும் நீங்க நுணுக்கமாக பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். I have mentioned you several times that the essay part would be the contemporary related, the situational based. அதாவது இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள் தான் உங்களோட எஸ்ஏ ரைட்டிங் அல்லது பேராகிராஃப் ரைட்டிங்ல வரப்போகுது. இந்த கொஸ்டின் 8 டெஸ்ட் 8
அல்லது உங்களோட பார்ட் 2ல கடைசி கொஸ்டின் where you have to write down 200 words approximately, right? கிட்டத்தட்ட ஒரு 200 வேர்ட்ஸ்ல நீங்க ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதணும். அந்த எஸ்ஏ உட்பட இந்த பார்ட் 1ல டெஸ்ட் 8. இது ரெண்டுக்குமான கேள்வி கண்டெம்பரரி வேர்ல்ட், இந்த சமகாலத்து உலகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும், ரைட்? ப்ளீஸ், who can assume a topic for this? இந்த டெஸ்ட் 8க்கு அல்லது உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பார்ட் 2 கடைசி எஸ்ஏ கொஸ்டினுக்கு இந்த முறை 2025ல ஓ லெவல் எழுத வேண்டிய புள்ளைகள் நீங்கள். ஸோ 2025 ஓஎல் எக்ஸாம் பேப்பர்ல இந்த ஷார்ட் பேராகிராஃபுக்கு அல்லது எஸ்ஏ ரைட்டிங் கொஸ்டினுக்கு இது வர முடியும் சார் என்று யாருக்கு ஒரு 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 டாபிக்கை மென்ஷன் பண்ணலும் இங்க. யூ கேன் யூஸ் த மைக் ஓ த செக் பாக்ஸ். யாருக்கு சொல்லலும் சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம். சும்மா கெஸ் பண்ணுங்க. இந்த முறை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு டாபிக் எது சம்பந்தமா வரலாம்? இது வர முடியுமா முடியாதா? நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம். சோ இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தம் என்னும் போது இந்த கடைசா வந்து என்ன நாங்க சொல்றோம்? மண் சரிவு. மண் சரிவு என்று சொல்லிக்கு இங்கிலீஷ்ல நாங்க என்ன சொல்லுவோம்? மண் சரிவுக்கு யாருக்கு செல்லும்? டைப் பண்ணி சரி போட்டா பிரச்சனை இல்லை. மண் சரிவுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? மண் சரிவு. அதே போல என்ன? சூறாவளி. லேண்ட் ஸ்லீப். லேண்ட் என்றது சரி, ஸ்லீப் இல்ல. ஸ்லீப் சொன்னா தூங்குறது. குட் குட் ட்ரை, குட் ட்ரை, ஐ அப்ரிஷியேட். குட் ட்ரை. லேண்ட் ஸ்லைட் நாங்க அதுக்கு சொல்றோம். லேண்ட் ஸ்லைட். லேண்ட் ஸ்லைட். லேண்ட் ஸ்லைட் சொல்றேன். லேண்ட் சைடு இல்ல, லேண்ட் ஸ்லைட். நான் ரெண்டாவது அனுப்பினது லேண்ட் ஸ்லைட். LANDSLIDE. ரெண்டு வேர்ட் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிற. லேண்ட் என்று சொல்லும், ஸ்லைட் என்று சொல்லும். லேண்ட் ஸ்லைட் மண் சரிவு. ஸ்லைடிங் சரிகிறது, ஸ்லைடிங் சைடுக்கு போற. ஸ்லைட் டோன்னு நாங்க சொல்றேன். ஸ்லைட் டோன்னு சொன்னா சைடுக்கு தள்ளுற டோ. ஸ்லைட் விண்டோ, சைடுக்கு தள்ளுற விண்டோ. சோ லேண்ட் ஸ்லைட் மண் சரிவு. வேற என்ன நடந்துச்சு? நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தம் என்ன நடந்துச்சு ஸ்ரீலங்கால? வேறையா? லேண்ட் ஸ்லைட் உண்டு. இன்னொன்று டிட்வான்னு நாங்க சொல்லுவோமே. டிட்வா. டிட்வான்றது ஒரு இயற்கை அனர்த்தத்துல ப்ராப்பர் நவுன், ரைட்? அந்த அந்த டிட்வா அந்த இயற்கை அனர்த்தம் எது? உதாரணத்துக்கு சூறாவளின்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோமே. சூறாவளிக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பலத்த காற்று, சூறாவளி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? யாராவது? எனிவன்? யூ கேன் யூஸ் த chat பாக்ஸ். எக்ஸலண்ட் ஷஹலா. சைக்ளோன். சூறாவளிக்கு நாங்க சொல்றது சைக்ளோன். சோ டிட்வா. டிட்வா சைக்ளோன். டிட்வா சைக்ளோன். டிட்வா அந்த புயல் தான் ஸ்ரீலங்கால சில பகுதிகளை பிரட்டி போட்டுச்சு. இன்னும் ஸ்ரீலங்கா didn't come back to the usuality, right? இன்னும் இயற்கைக்கு அது வளமைக்கு திரும்பல. ஸ்ரீலங்கா இன்னும் வளமைக்கு திரும்பல. டிட்வா சைக்ளோன்ல இருந்து அல்லது லேண்ட் ஸ்லைட்ஸ்ல இருந்து, ரைட்?
அப்ப இது சம்பந்தமாக ஒரு கேள்வி எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ரைட்? அப்ப இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் அல்லது இது சம்பந்தமான ஒரு எஸ்ஸே ஒன்று நீங்க எங்க தேடலாம் இன்றைக்கு? ரைட்? ஆல்வேஸ் ஐ urge my students to get assistance of the social media or the other AI platforms, right? Like இன்றைக்கு ஏஐயை நாங்க பயன்படுத்தணும். நான் எப்பவுமே என் கிளாஸுகள்ல சொல்றது தான், இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஏஐ மாதிரி இன்றைக்கு உலகத்துல ஒரு 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 பிளாட்ஃபார்ம் இல்ல. ரைட்? இட்ஸ் பெட்டர் தென் கோயிங் டு அ பிசிக்கல் கிளாஸ். எஸ், ஒரு பிசிக்கல் கிளாஸ் போறதை விட உங்களுக்கு இன்றைக்கு ஏஐ டூல்ஸை பாவிச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கலாம். எனவே இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த டிட்வா சைக்ளோனை பத்தி ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதணும் என்று வைங்களே. ப்ளீஸ் கிவ் மீ, ரைட், ப்ளீஸ் கிவ் மீ an essay in simple English about Ditwa cyclone in Sri Lanka. என்ன சொன்னா உங்களுக்கு தகவல்களை தரப்போகுது. நீங்க செய்ய வேண்டிய பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லது உங்களோட கொப்பியில எழுதி 4-5 முறை வாசிச்சு விளங்கிட்டு போறது தான். எக்ஸாமுக்கு வந்தா அழகா எழுதலாம். So you have to prepare yourself in this topic too. Otherwise, right, apart from this, I have given you 100 topics. நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல 100க்கு மேற்பட்ட அல்லது 100 கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட ஒரு 100 டாபிக்ஸ் இருக்குது. அதை ரெடி ஆகுறதோட இந்த டாபிக்ல நீங்க ரெடி ஆகிக்கணும் கட்டாயம். நேச்சுரல் டிசாஸ்டர் என்ற ஒரு தலைப்புல நீங்க ரெடி ஆகிறீங்க. நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை அனர்த்தங்கள், ரைட்? நேச்சுரல் டிசாஸ்டர் என்ற ஒரு தலைப்புல நீங்க ரெடி ஆகிறீங்க. அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அந்த டியூட்ல. அவ பேப்பர் மார்க்கிங் போற ஒரு ரிசோர்ஸ் பர்சன், அந்த டியூட்டை செஞ்ச ரிசோர்ஸ் பர்சன், ஓ லெவல் பேப்பர் மார்க்கிங் போற ஒரு ரிசோர்ஸ் பர்சன் மட்டுமல்ல, ஹெட் டேபிள்ல இருக்கிறவ மார்க்கிங் பேனல்ல. சரி, மிச்சம் நுணுக்கமாக நான் அனுப்பின பிடிஎஃப் கட்டாயம் யூ ஹேவ் டு கோ த்ரூ. டிட்வா சைக்ளோன், நேச்சுரல் டிசாஸ்டர், இது சம்பந்தமாக நீங்க தேடி படிக்கிறதோட ரெடி ஆகிறதோட it can be 75 words for the short paragraph or 200 words, 200 வேர்ட்ஸுக்கு நீங்க ரெடி ஆகணும் அல்லது 75 வேர்ட்ஸுக்கு நீங்க ரெடி ஆகி வச்சுக்கொள்ளணும் என்ற தகவலோட. ரைட், ஷார்ட் பேராகிராஃப் ரைட்டிங் இது எப்படி இருக்கும்? 50 to 75 வேர்ட்ஸ், 50 முதல் 75 சொற்களுக்குள்ள நீங்க எழுதணும். கண்டென்ட், ரைட்? உங்களோட தகவலுக்கு, உங்களோட கண்டென்ட்டுக்கு, உங்களோட தகவலுக்கு 3 மார்க்ஸ் தருவாங்க. மொத்தம் 5 மார்க்ஸுக்கான கேள்வி, இது உங்களுக்கு தெரியும். உங்களோட கண்டென்ட் தகவலுக்கு 3 மார்க்ஸ் ஆயிக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர் என்ற தலைப்பில் எழுத சொல்லியிருந்தா நீங்க நேச்சுரல் டிசாஸ்டர் பத்தி தான் எழுதணும். நேச்சுரல் ரிசோர்சஸ் பத்தி எழுதக்கூடாது. எங்களை பிள்ளைகள் செய்யற பெரிய தவறு அதுதான். நேச்சுரல் என்ன சொல்ல கண்டதோட நேச்சுரல் ரிசோர்சஸ் பத்தி எழுதுற, இயற்கை வளங்களை பத்தி எழுதுற. இல்ல, நேச்சுரல் ரிசோர்சஸ் என்றதுக்கும் நேச்சுரல் டிசாஸ்டர் என்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. A big difference between these two. எனவே கண்டென்ட் பேஸ்ட் கேட்டிக்கிற கேள்விக்கான பதில் எழுதினா உங்களுக்கு 3 மார்க்ஸ். லாங்குவேஜ், உங்களோட லாங்குவேஜ் யூசேஜ், உங்களோட இங்கிலீஷ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்குதா? உங்களோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாம் ஓகேயா என்று இருந்தா அதுக்கு 2 மார்க்ஸ். எனவே so simple question. Get ready to write about any topic comes. எந்த தலைப்பு வந்தாலும் எழுதுறதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கணும். இதுதான் ஒரு ஒரு மாணவனுக்கு மாணவிக்கான அழகு இதுதான். ரைட்? So you have to get ready to write under any topic. Right? Inshallah, bi'idhnillah, right? By the help of Almighty, you can face this question in simple way as much as you read the PDF what I have sent you through the WhatsApp group. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ட்ராப் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்க வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகினா உங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் எழுத வேண்டிய மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லா சைடையும் கவனத்துல கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல சில நுணுக்கங்கள் ட்ரிக்ஸுகளும் இருக்குது. அது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க அதை படிச்சா போதும் உங்களுக்கு. சரி, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதை. சரி, அதை படிங்க, ஒரு நாளும் வீண் போகாது.
ஓகே, உதாரணத்துக்கு நாங்க இப்போ ஒரு டாபிக் எடுப்போம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். என்ன மீனிங்? கல்வியின் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியின் முக்கியத்துவம். இப்படி கண்டதோட எங்க ஆக்கள் செய்யற தவறு என்னன்னா, மிகப்பெரிய பிக் இஷ்யூ, ரைட், பிக் பேர்டன் ஆக்சுவலி. என்னண்டா, எஜுகேஷன் சம்பந்தப்பட்டு நாங்க எதை கடைசா கேள்விப்பட்டோமோ அதை போய் கொட்டிட்டு வர பேப்பர்ல. உதாரணத்துக்கு இப்ப கிரேட் 6 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல ஒரு பெரிய இஷ்யூ போய்த்து கொண்டிருக்கிற ஸ்ரீலங்கால, ரைட்? அப்ப இன்றைக்கு நேசரி பிள்ளைக்கும் தெரியும் அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறேன். இதுதான் நாங்க எஜுகேஷனை பத்தி கடைசியா கேள்விப்பட்ட அப்டேட்டான தகவல். இதை போய் எழுதிட்டு வாரு. என்ன, ரெண்டு சொல்ல தெரியும். உதாரணத்துக்கு செக்ஸ் எஜுகேஷன் என்ன சொல்ல தெரியும், இதை பத்தி எழுதிட்டு வாரு. அல்லாக்கா இந்த வேலையை செஞ்சுடுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அது சம்பந்தமா நீங்க ரெடி ஆகுங்க, நான் தந்திக்கிறேன் டியூட்ல. அது சம்பந்தமாக நீங்க ரெடி ஆகணும். ரெடி ஆகாம எழுதே இயலாது, right? So we consider the O-level examination as the foremost very basic exam in Sri Lanka. ஸ்காலர்ஷிப்புக்கு பிறகு ஆக லோ லெவலான பேசிக் எக்ஸாம் தான் ஓ லெவல் எக்ஸாம். அப்ப நீங்க இது ரெடி ஆகாம உங்களுக்கு எழுதியல தகவல்களுக்கு நீங்க ரெடி ஆகணும், நீங்க வாசிக்கணும். யூ ஹேவ் டு கோ த்ரூ இன் டீப். நீங்க ஆழமாக வாசிக்கணும். நான் தந்த டியூட்டை நல்லா பாருங்க, திருப்பி திருப்பி நான் சொல்றேன், பிகாஸ் தேர் இஸ் a reason. ரைட், நாங்க பாஸ் பேப்பருக்கு போனா 2024 கேள்வியை பாருங்க. ரைட் a paragraph on any one of சொன்னா ரெண்டுலயும் ஏதாவது உண்டு, ரெண்டையும் எழுதுறல்ல. எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ், தரப்பட்டிருக்கிற தலைப்புக்கள்ல ஏதாவது ஒன்றை பத்தி நீ எழுது. யூஸ் about 50 to 60 words. எத்தனை சொல்லுக்கு எழுத சொல்லிக்கிறாங்க? 50 to 60 words, 75 அல்ல, 50 முதல் 60 வேர்ட்ஸுக்கு நீ எழுது. என்ன தலைப்பு? அட்வான்டேஜஸ் ஆஃப் டிராவலிங், பயணம் செய்வதன் பலன்கள் என்ன. செகண்ட் டாபிக், மை ஃபேவரிட் ஸ்பாட், எனக்கு விருப்பமான விளையாட்டு. இது ரெண்டுலயும் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், ரெண்டுலயும் ஒன்றை தான் நீங்க எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இங்க ஒரு டாபிக் போட்டிக்கிறேன், ஒரு பேராகிராஃபும் போட்டிக்கிறேன், அட்வான்டேஜஸ் ஆஃப் டிராவலிங், பயணத்தின் பலன்கள், பயணம் செய்வதனால் ஏற்படுற பயன்கள் என்ன. Who can read out this? Who can read out this? யாருக்கு இதை நான் வாசிச்சு காட்டலும்? Who would be able to read? Anybody? Yeah, Rijas, please go ahead. Turn on your mic and read. Rijas, read பண்ணுங்க. Rijas, are you reading? Rijas read பண்றது கேக்குது இல்ல? Okay, Rijas, I think there is a issue with your connection. இல்லம்மா,
இல்ல விஜாஸ். Okay, I'll read. Advantages of traveling. நான் இப்ப சொல்ற விஷயங்களை நல்லா அவதானிங்க. நான் சொல்ற விஷயங்களை நல்லா அவதானிச்சுக்கோங்க. தந்திக்கிற தலைப்பு அட்வான்டேஜஸ் ஆஃப் டிராவலிங். பயணத்தின் பிரதிபலன்கள், பயன்கள், ரைட், யூசேஜ் என்ற கருத்து. இதுதான் தந்திக்கிற தலைப்பு. இந்த தலைப்புக்கு ஏற்ப இந்த பேராகிராஃபை நான் எப்படி மாத்துறேன்னு பாத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் நீங்க இந்த சிஸ்டத்துக்கு தான் போகணும். இந்த சிஸ்டத்துல தான் நீங்க எந்த தலைப்புல வந்தாலும் நீங்க அதை மாற்றுறதுக்கு நீங்க முற்படணும். ஓகே, ரைட். Traveling is very useful and enjoyable. என்ன first sentence பாருங்க. Traveling is very useful and enjoyable. பயணம் என்பது very useful, மிகவும் பிரயோசனமானது, and enjoyable, மேலும் அது enjoyable. enjoyableக்கு நாங்க என்ன சொல்றது தமிழ்ல? விருப்பமான அல்லது என்ஜாயபிள், என்ஜாய் பண்ண முடியுமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு தமிழ்ல சொல்ல போனோம், இதுதான் டிராவலிங்னு சொல்றது. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க, இது சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷன். டிராவலிங் எப்படியானது என்ற ஒரு தகவல். இட் ஹெல்ப்ஸ் அஸ், அது எங்களுக்கு உதவி செய்யுது. லேர்ன் அபவுட் நியூ பீப்புள், புதிய மனிதர்களை பற்றி கற்றுக்கொள்வதற்கு அது எங்களுக்கு உதவி செய்யுது பயணம் என்பது. கல்ச்சர்ஸ், பலதரப்பட்ட கலாச்சாரங்கள். அண்ட் பிளேசஸ், பலதரப்பட்ட இடங்களை, மனிதர்களை, கலாச்சாரங்களை பற்றி படித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு அது உதவி செய்யுது. we can relax our minds, எங்களோட சிந்தனை ரீதியாக எங்களுக்கு என்ன செய்யலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். and feel happy, சந்தோஷமாகவும் இருக்கலாம். when we visit beautiful places, அழகான இடங்களுக்கு நாங்க பிரயாணிக்கின்ற போது எங்களோட மைண்ட எங்களுக்கு சந்தோஷமாக வச்சு கொள்ளலாம், எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். traveling also, பயணம் என்பது gives us new experiences, எங்களுக்கு புதிய அனுபவங்களை பயணங்கள் தருகின்றன. and makes us more confident and independent, அதே போல எங்களுக்கு அது தைரியத்தையும், நாங்க சுதந்திரமாக ஒருத்தர்ல டிபெண்ட் ஆகாம, ஒருத்தர்ல தங்கி நிக்காம இண்டிபெண்டன்டாக எங்களுக்கு ஈக்கிறதுக்கும் இந்த பயணங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். இட் ஹெல்ப்ஸ் அஸ் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ், புதிய புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வதற்கு எங்களுக்கு இந்த பயணங்கள் சந்தர்ப்பமாக அமையுது. and understand the world better, இந்த உலகத்தை சரியான முறையில் அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு இந்த பயணங்கள் உதவி செய்யும். therefore, அதனால traveling is a wonderful way to learn and enjoy life. பயணம் என்பது புதிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழி என்று சொல்றாங்க. எனவே பாருங்க, அட்வான்டேஜஸ் ஆஃப் டிராவலிங் என்று சொல்லும் போது பயணத்தால கிடைக்கிற நன்மைகளை தான் சொல்லிக்கிறாங்க. வெரி யூஸ்ஃபுல், என்ஜாயபிள், helps us learn about new people, cultures and places. It give us relaxedness, happy, and we can while we visit the beautiful places. இதத்தான், இந்த விஷயங்களை தான் கொஞ்சம் enlarge பண்ணி பெருசுபடுத்தி நாங்க எழுதிக்கிறோம். This is how we have to write the answer for the paragraph writing. Paragraph writing நாங்க எழுதுறது இப்படித்தான். அடுத்த தலைப்பை பாருங்க. my favorite sport is cricket. ரைட், my favorite sport பத்தி எழுத சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை பத்தி எழுதணும். இப்ப கிரிக்கெட் எடுத்துக்கொண்டா கிரிக்கெட் சம்பந்தமான தகவல் ஈக்கணும். my favorite sport is cricket. It's very popular game played all over the world. உலகளாவிய ரீதியில் விளையாடப்படுற பிரபல்யமான ஒரு விளையாட்டு. I like cricket because it's exciting and full of fun. நான் கிரிக்கெட்டை விரும்புறேன் தெரியுமா, அது ஒரு எக்ஸைட்டிங், அதே போல ஃபன்கள் நிறைந்த ஒரு விடயம் தான் கிரிக்கெட். There are 2 teams. இப்ப கிரிக்கெட்டை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், 2 teams இருக்கிற, 11 பேர் இருக்கிற
அப்படி விளையாடுற ஃபேமஸான கிரிக்கெட் வீரர் யார், எனக்கு விருப்பமான கிரிக்கெட் வீரர் யார், ரைட், கிரிக்கெட் ஆளுங்களுக்கு என்ன கிடைக்குது, இது சம்பந்தமான தகவல்களை போட்டு எழுதிக்கிறாங்க. 2023 கேள்வி. ரைட் அ பேராகிராஃப் ஆன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ். அவ பாருங்க, இதுல 2 வார அல்லது 3 தருவாங்க. நீங்க எழுதணும் 1 பத்தி தான், 2 பத்தி அல்ல. டைம் இருக்குதேன்னு எழுதி போடவானன். டோன்ட் டூ தட் மிஸ்டேக். நீங்க வேணுமெண்டா உங்களோட ரஃப் ஷீட்ல எழுதி பாருங்க. உங்களுக்கு டைம் ஈக்குறேன்டா 1 hour தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஈக்குறதாக இருந்தா கொஞ்சம் எழுதி பாருங்க. அதுல எது பெட்டர் ஆயிக்கிறோ அதை நீங்க பேப்பர்ல எழுதுங்க. ஆனா யூ ஹேவ் டு ரைட் ஒன்லி 1. யூஸ் about 50 to 60 words. How to use a library. ஒரு வாசிக சாலையை எவ்வாறு பயன்படுத்தலாம். The best gift I have received. எனது வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட பெஸ்ட் கிஃப்ட் எது, சிறந்த பரிசு பொருள் என்ன, இது சம்பந்தமான ஒன்று. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் பண்ணிக்கொள்ளணும். யூ ஹேவ் டு இமேஜின், ரைட். நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது சம்பந்தமாக எழுதுறது பண்ணி கொண்டாச்சு. உங்களோட சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்களை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டாச்சு, எழுதியாச்சு. ஹவு டு யூஸ் அ லைப்ரரி. ரைட். இதுக்கு நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்க. இந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன்ல தான் நீங்க எழுதணும். ஹவு டு யூஸ் அ லைப்ரரி. ஒரு புத்தக சாலை, ஒரு வாசிக சாலையை எவ்வாறு பயன்படுத்துவது. A library is a place where many books are kept for reading and learning. பெஸ்ட்க்கு நீங்க லைப்ரரி என்றா என்னன்னு சொல்லணும். லைப்ரரி என்று சொல்றது வாசிப்பதற்காக நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்ட இடத்துக்கு தான் நாங்க லைப்ரரி என்று சொல்றோம். கிளியர்? டு யூஸ் அ லைப்ரரி, ஒரு லைப்ரரியை பயன்படுத்துவதற்கு we must first get a library card. எனக்கு லைப்ரரி கார்டும் டீக்கணும். சும்மா லைப்ரரியை பயன்படுத்த முடியாது. Then we can borrow books. borrowing என்று சொன்னா நாங்க அதுக்கு செல்ற தமிழ்ல borrowing சொந்தமாக எடுக்காம கூலிக்கு எடுக்குது, திருப்பி கொடுக்கறதுக்கு எடுக்குது. Just for an example, now you are taking your friend's pen for a while. உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவரோட பெண்ணை நீங்க வாங்கி எடுக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு, ரைட். So these kind of things called as borrowing, right. அப்ப இதுக்கு தான் நாங்க சொல்றோம் borrow பண்றேன்னு சொல்றோம், திருப்பி கொடுக்கறதுக்கு எடுக்குது, ரெண்ட்டுக்கு, right. Then we can borrow books by writing down their names and returning them on time. டைமுக்கு எடுத்ததை நாங்க டைமுக்கு திருப்பி கொடுப்போம். இந்த லைப்ரரி புத்தக சாலையில, வாசிய சாலையில we should keep quiet. keeping quiet ன்னு சொன்னா சத்தம் போடாம இருக்கணும். keep silent, சத்தம் போடாம இருக்கணும். so others can read peacefully. அப்பதான் அடுத்தவங்களுக்கு அமைதியாக வாசிக்க முடியும். we must handle books carefully. புத்தகங்களை நாங்க நல்ல முறையில கையாளணும், அதை பாதுகாக்கணும். and put them back in the right place. எடுத்த இடத்துல நாங்க அதை கொண்டு போய் வைப்போம். The library helps us gain knowledge and become good readers. புத்தக சாலைகள், வாசிக சாலைகள் எங்களுக்கு கல்வியை, knowledge கெயின் பண்ணி கொள்றது. கெய்னிங் என்ன பெற்றுக்கொள்றது, அடைந்து கொள்வது. knowledge, அறிவை பெற்றுக்கொள்வதற்கு உதவுறதோட எங்களுக்கு நல்ல ரீடர்ஸாக, வாசிப்பாளர்களாக, வாசிக்கக்கூடிய மக்களாகவும் எங்களால் வர முடியும். இதுதான் how to use a library என்றதுக்கு 50 wordsக்கு எழுதுற ஷார்ட் பேராகிராஃப். இது எசையும் இல்லை, உண்மையாவே ஒரு பேராகிராஃப் உண்டு. so simple. you can gain 5 marks out of 5 here. the best gift I have received. பாருங்க, இப்படி ஒன்று வந்தா எங்கட பாசையில சொல்ல போனா சட்டப்படி தான். ஏன்னா எங்க எல்லாருக்கும் இதுக்கு ஈஸியா எழுதலாம். because we have received, right, even at least a simple gift. ஒரு டொஃபி ஒன்று சரி நாங்க கிஃப்டா எடுத்துக்கிறோம் வாழ்க்கையில், அதை பெருசுபடுத்தி எழுதணும் 50 words. அதான் வேலை. the best gift I have received, நான் பெற்றுக்கொண்ட சிறந்த பரிசு. the best gift I have received is a beautiful watch from my parents. நான் பெற்றுக்கொண்ட பெஸ்ட் கிஃப்ட், சிறந்த பரிசு என்ன தெரியுமா? a beautiful watch from my parents. என்னுடைய பெற்றோரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அழகான கை கடிகாரம், வாட்ச். கிளாக் ஒன்று சொன்னா சுவர் கடிகாரம், கிளாக், ரைட். கிளாக் சுவர் கடிகாரம், கிளாக். வாட்ச் கை கடிகாரம். ரிஸ்ட் வாட்ச் நாங்க சொல்லுவோம். they gave it to me on my birthday. அவங்க எந்த பிறந்த நாளைக்கு தான் அதை கிஃப்ட் பண்ணினாங்க. I was very happy when I opened the box and saw the shiny watch. பாக்ஸை தொடர்ந்து மின்னுகின்ற, ஷைனிங் என்று சொன்னா மின்னுற, ரைட், பளபளக்கிற அந்த ஒச்சை கண்டதும் நான் சந்தோஷப்பட்டேன், மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
சீட பாஸ்ட் டென்ஸ் தான் சோ. ஐ சோ நான் கண்டேன், யூ சோ நீ கண்டாய், வி சோ நாங்க கண்டோம், ஹீ சோ, ஷீ சோ, இட் சோ, என் they சோ. அவர்கள் கண்டார்கள், அவள் கண்டான், அவள் கண்டாள், அது கண்டது. It helps me to be கொள்வதற்கும் அதே. Sorry, can you hear me? Okay. It helps me to be on time for school and other activities. பாடசாலைக்கு நேரத்துக்கு செல்வதற்கும் என்னுடைய ஏனைய வேலைகளை சரி செய்து கொள்வதற்கும் அது எனக்கு உதவி செய்யுது. Whenever I look at it, நான் எப்போதெல்லாம் அதை பார்க்கிறேனோ, நான் அதை பார்க்கும் போதெல்லாம் I remember my parents' love and care. என்னுடைய பேரண்ட்ஸ் அன்பு, பேரண்ட்ஸ் லவ் and care. அவங்க என் மேல வச்சிருக்கிற கரிசனை அல்லது ஆதரவு, care, இதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஒச்சை பார்க்கும் போதெல்லாம் என் பேரண்ட்ஸ் என்ன மேல வச்சிருக்கிற லவ், அன்பும், அவங்க என்ன மேல வச்சிருக்கிற கரிசனை, கேயாவும் எனக்கு ஞாபகம் வருது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கிஃப்ட், சாரி, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வாட்ச். அது ஒரு சாதாரண வாட்ச் மாத்திரம் அல்ல, பட் a ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபுல் ஆஃப் லவ். அன்பு நிறைந்த ஒரு சிரேஷ்ட அல்லது ஸ்பெஷல் சிறந்த ஒரு கிஃப்ட் ஆகும், பரிசு பொருளாகும் என்று எழுதிக்கிறாங்க. அப்ப this is how we have to answer for these kind of questions. இப்படியான கேள்விகளுக்கு நாங்க இந்த முறையில தான் ஆன்சர் எழுதுறோம். 2022 பாருங்க. Write a paragraph on any of the following topics. ஏதாவது ஒன்றை பத்தி எழுதணும். 50 to 60 words. How we should look after the looking after என்ன சொன்னா கவனிச்சு கொள்றது. looking after என்ன சொன்னா கவனிச்சு கொள்றது. உதாரணத்துக்கு looking after my grandparents, என் கிராண்ட் பேரண்ட்ஸை பார்த்து கொள்ற, கவனிச்சு கொள்றேன்னு சொல்லலாம். அல்லது லுக்கிங் ஆஃப்டர் மை பெட், என் பெட்டை, செல்லப்பிராணிய பார்த்து கொள்ளுதல், கவனிச்சு கொள்ளுதல் என்று சொல்லலாம். லுக்கிங் ஆஃப்டர் என்று சொன்னா கவனிச்சு கொள்ற, பார்க்கிறது. ரைட்? how we should look after the elderly people. வயது முதிர்ந்தோரை நாம் எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும்? கேள்வி. இதுக்கு பதில் எழுதணும் நீங்க பேராகிராஃப் ஃபார்ம்ல. A television program I watch. நான் பார்க்கிற டெலிவிஷன் program என்ன? Right. You just drop me what kind of television program you watch. நீங்க பார்க்கிற ஒரு ஒன்று, உங்களுக்கு விருப்பமான ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பத்தி எனக்கு போடுங்க பாபம் செக் பாக்ஸ்ல. Anyone? Not anyone. Every one of you. All of you. டெலிவிஷன் ப்ரோக்ராம், டிவியில போற ஏதாவது ஒரு டிராமாவாகிக்கலாம் அல்லது ஏதாவது உண்டாகிக்கலாம். Who can mention? நான் இது ஒரு காரணத்தோட தான் சொல்றேன். I am asking you to do this for a reason. Nobody is ready to do that, unfortunately. Right. அதை யாரும் மென்ஷன் பண்றதுக்கு விரும்புறீங்க இல்ல போல. ஓகே, நாங்க உதாரணத்துக்கு எடுப்போம். டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்ட். நான் பார்த்த ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராம் உண்டு, நிகழ்ச்சி. இத பத்தி நீங்க எழுதணும். எப்படி எழுதுகிறது?
நீங்க உண்மையாவே டிவி பாக்குறல்லேண்டா, டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஒன்னும் நீங்க பாக்குறல்லேண்டா, இதுக்கு ஆன்சர் எழுதாம விட்டுட்டு வரதா? நோ. ரைட். தென் how can we write the answer for this? நீங்க இமேஜ் பண்ணியாவது எழுதணும், கிராமர் பிழை இல்லாம. ஓகே. A television program I watched. நான் பார்த்த ஒரு டிவி ப்ரோக்ராம். One of the television programs I watched recently is National Geographic. National Geographic and டிவி ப்ரோக்ராமை தான் நான் கிட்டத்துல பார்த்தேன். ரீசன்ட்லி, கிட்டடியில், அண்மை காலத்தில், ரீசன்ட்லி. இட்ஸ் a program. இப்ப என்ன டாபிக், அது என்ன? இப்ப நான் உதாரணத்துக்கு பாட்டக்குருள்னு சொன்னேனே. One of the television programs I watched recently is பாட்டக்குருள். உதாரணத்துக்கு ரைட் போட்டாச்சு. It is a program about animals. அது ஒரு அனிமல் சம்பந்தமான, நேச்சர் இயற்கை சம்பந்தமான, and science விஞ்ஞானம் சம்பந்தமான, விஞ்ஞானம், விலங்குகள், இயற்கை சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் எப்படியானது என்று 2வது சென்டென்ஸ்ல சொல்லியாச்சு. I like it because it teaches me many new things about the world. நான் அதை மிகவும் விரும்புறேன் தெரியுமா? உலகத்தை பத்தின புதிய தகவல்கள் தான் எனக்கு நல்ல தகவல்களை சொல்லி தருது. I saw how wild animals, wild என்று சொன்னா காட்டு, wild animals காட்டு மிருகங்கள், live in the jungle. காட்டுல எப்படி காட்டு மிருகங்கள் வாழுது என்று அது எனக்கு காட்டி தருது. How people protect them, மனிதர்கள் எப்படி அந்த விலங்குகளை பாதுகாக்கிறாங்க என்றும் எனக்கு அந்த நிகழ்ச்சி சொல்லி தருது. The pictures and sounds are very clear and interesting. படங்களும் சத்தங்களும் மிகவும் கிளியராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமைந்து காணப்படுகின்றன. This program helps me learn while enjoying. இந்த ப்ரோக்ராம் எனக்கு படிச்சு கொள்வதற்கும் என்ஜாய் பண்றதோட படிச்சு கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். It is one of my favorite TV programs. எனக்கு மிகவும் விருப்பமான டிவி ப்ரோக்ராம்ல இதுவும் உண்டு என்று சொல்லிக்கிறார். ரைட். நாங்க இப்ப இதுல ஊண்டி அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் தான், இதுல எத்தனை சென்டென்ஸ் இருக்குது, இதுல எத்தனை சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க என்று நாங்க பார்த்தா, how many sentences are there? ரைட், நாங்க பார்ப்போம். First full stop, first sentence, second sentence, third sentence, fourth sentence, fifth and sixth. 6 சென்டென்ஸ் தான், 5 மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ், ஒரு பேராகிராஃப். இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகவல்களை சொல்லுது, அது சம்பந்தமான ஒவ்வொரு தகவல்களை சொல்லுது. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன ப்ரோக்ராம கடைசியாக பார்த்தேன், எனக்கு விருப்பமான ப்ரோக்ராம். 2வது அந்த ப்ரோக்ராம், அந்த டிவி ப்ரோக்ராம் எது சம்பந்தமான ப்ரோக்ராம், எது பத்தி அவங்க அதுல கலந்து ஆலோசிக்கிறாங்க, காட்டுறாங்க, பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. 3வது விஷயம், அது எனக்கு எப்படி பிரயோசனம் அளிக்குது. 4வது நான் அதிலிருந்து மேலதிகமாக எதை தெரிஞ்சு கொண்டேன். 5வது ஏன் எனக்கு அது விருப்பம். 6வது நான் அதை என்ஜாய் பண்றேன், எனக்கு அது மிகவும் விருப்பம். இந்த தகவலோட முடிச்சாச்சு. பேராகிராஃப் finished. ரைட். இது மிக முக்கியமான ஒரு மெத்தட் இந்த கேள்விக்கான பதில் எழுதுறதுக்கு. 2021 கேள்வியை பாருங்க. குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ல, வகுப்பறையில பேண வேண்டிய நல்ல ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள், சுகாதார பழக்க வழக்கங்கள் நாங்க எப்படி இருக்கணும் வகுப்புல. An unforgettable incident in my life. எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு. unforgettable incident என்றும் போகுது. unforgettable incident, ரைட். unforgettable incident, மறக்க முடியாத நிகழ்வு என்றதோட 2ல் ஒன்றாகத்தான் இருக்கும். ரைட். ஹாப்பினஸ் ஓ சேட்னஸ், ஒன்றோ கவலையான ஒரு நிகழ்வாக இருக்கணும் அல்லது சந்தோஷமான நிகழ்வாக இருக்கு. இதான் அன்ஃபர்கெட்டபிள் இன்சிடென்ட்னு சொல்றது. உங்களோட வாழ்க்கையில நடந்தோன்னு நீங்க யூகிச்சு இதுக்கு எழுதிக்கோங்க அழகா.
உங்களுக்கு அகின வச்சு யோசிச்சு எழுதலாண்டா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப். இப்பையிலிருந்து நீங்க எழுதி அதை கொஞ்சம் கிரகிச்சு அந்த 6 அல்லது 7 சென்டென்ஸை நீங்க ரெடியாகி வச்சுக்கொண்டு ஈக்கணும் இப்பவே. ரைட். இது சம்பந்தமான 2 பேராகிராஃப் நான் தந்திக்கிறேன். குட் ஹெல்த் ஹேபிட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் சம்பந்தமான ஒரு ஒன்று. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. அடுத்ததுக்கும் நீங்க ரெடி ஆகுங்க. அந்த நான் தந்த பிடிஎஃப்ல ஈக்குவல்ல 2020ல 2020ல a helpful person in my life, எனது வாழ்க்கையில் மிகவும் உதவி செய்யக்கூடிய மனிதர் யார்? கேன் பி யுவர் ஃபாதர், உங்களோட தந்தையாக இருக்கலாம், ஓ யுவர் மதர், உங்களோட தாயாக இருக்கலாம், ஓ எனிவன் எல்ஸ், அல்லது வேற யாராகவும் நீக்கலாம். அவங்கள பத்தி நீங்க எழுதணும். அவங்க யாரு, அவங்களோட பேர் என்ன, அவங்க எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, எப்படியான ஹெல்ப், எப்படியான உதவிகளை செய்றாங்க என்றதை எழுதணும். அடுத்த டாபிக் a place I like to visit, நான் போவதற்கு, நான் தரிசிப்பதற்கு, நான் பார்ப்பதற்கு விருப்பமான ஒரு இடம். என்ன, ஏன், ஏன் நீங்க அந்த இடத்த விரும்புறீங்க, அந்த இடத்துல பேர் என்ன, ரைட்? நீங்க தங்குற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ், நீங்க அந்த இடத்துக்கு போனா எது மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். இந்த எழுதினாவே 50 வார்த்தை 50 சொற்கள் வரப்போகுது. சோ சிம்பிள். 2019 கேள்வியை பார்த்தா the place where I live, நான் வாழ்ற இடம். இங்க பாருங்க, இன்னும் 4 சொற்கள் 5 சொற்கள் இருக்குது. the place where I live, நான் வசிக்கிற இடம் என்று சொல்லும் போது இதை இன்னொரு சொல்லுல சொல்லுங்க பாப்போம். இன்னொரு சென்டென்ஸ்ல 2 சொல்ல போட்டு சொல்லுங்க பாப்போம். the place where I live, நான் வாழ்ற இடம். இத இங்கிலீஷ்ல 2 சொல்ல போட்டு சொல்லுங்க பாப்போம் யாராவது செட் பாக்ஸ்ல. ரெண்டு சொல்லல சொல்லலாம். இந்த டாபிக்க 2 சொல்லல சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் விட்டுற தவறு இதை பார்த்தோன்னே பயப்புட்டு 5 சொற்களிக்கிற என்னடா சொல்ற செய்ய சொல்றான், என்ன எழுத சொல்றானோ தெரியாண்டு யோசிக்கிறது. என்ன டாபிக் இது? 2 சொல்லல சொல்லலாம். the place where I live. excellent. my home இல்ல, good try. my home இல்ல, my country. my country, நான் வாழ்ற இடம், my country. அல்லது my village, அல்லது my village, எனது கிராமம். அல்லது my city, என்னுடைய நகரம். இத பத்தி தான் நீங்க எழுதணும். உங்களோட நாட்டை பத்தி உங்களுக்கு எழுதலவா 50 சொல். can't you write about your village where you live at the moment? நீங்க வசிக்கிற உங்களோட கிராமத்தை பத்தி, உங்களோட ஊரை பத்தி, உங்களோட நகரத்தை பத்தி உங்களுக்கு எழுதலவா? you can. so simple, right? மிச்சம் ஈஸியான ஒரு பார்ட் தான் இது. இரண்டாவது, how I spend my free time. how I spend my free time, என்னுடைய ஃப்ரீ டைம் நான் எப்படி பாவிக்கிறேன், நான் எப்படி கழிக்கிறேன். right. how I spend my free time, என்னுடைய ஃப்ரீ டைமே நான் எப்படி கழிக்கிறேன். இந்த ஃப்ரீ டைம் என்றதுக்கு புதிய ஒரு சொல் தான், என்ன தெரியுமா? leisure time. leisure time. leisure time. ஃப்ரீ டைமுக்கு நாங்க சொல்ற leisure time சொல்லி. எனக்கு ஃப்ரீ டைம் அமையும் போது நான் என்ன செய்வேன், என் leisure time அமையும் போது நான் என்ன செய்வேன். இதுக்கு இன்னொரு சொல் என்ன? எங்கட பொழுதுபோக்கு நாங்க எப்ப செய்வோம்? ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது செய்வோம். ஹொபி, மை ஹொபி. மை ஹொபி என்றதான் தலைப்பு. மை ஹொபி என்றதான் தலைப்பு. பாருங்க, மை ஹொபி என்றதுல, மை ஹொபி என்ற டாபிக்ல நாங்க எப்ப எஸ்ஸே எழுதுறதுக்கு ரெடி ஆயினது, எப்ப பேராகிராஃப் எழுத ரெடி ஆயின? when all of us were in grade 3. நாங்க grade 3 கூட மை ஹொபி என்றதுல ஒரு 5 சென்டென்ஸ் எழுத பழகினோம். டீச்சர் சரி ஒன்று போட்டு ஸ்டார் ஒன்று ஒட்டுவா.
அதே கேள்வியை தான் O level கேட்டிக்கிறாங்க. ஆனா வேர்ட்ஸ் வித்தியாசம். மை ஹொபி என்று சின்ன புள்ள டாபிக் தராம ஹவு ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம், என்னுடைய ஃப்ரீ நேரங்களை, ஓய்வு நேரங்களை நான் எப்படி பயன்படுத்துறேன் என்றத சொல்லிக்கிறாங்க. மை ஹொபியை பத்தி தான் நீங்க இங்க எழுதணும். நாங்க இதை கண்டோன்னே யோசிக்கப்படாது. ஹவு ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம், அட்டே ஏண்ட ஃப்ரீ டைம் நான் எப்படி தான் கழிக்கிறேன். இப்படி யோசிச்சா தலைக்கு என்ன தெரியுமா வரும் நிறைய பேருக்கு, குறிப்பா ஓலவல் பிள்ளைகளுக்கு. கிளாஸ் போய்த்து ரஷ்ல ஒர்க் பண்ணி பேப்பர் கிளாஸ் போய்த்து செமினார்ஸ் எல்லாம் போய்த்துட்டு எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நாங்க என்ன செய்யறோம்? ஒரு ஓலவல் போயாக, ஒரு ஓலவல் கேர்ளாக, ரைட், என்ன செய்வோம்? நல்லா குரட்டை விட்டு தூங்குறோம். இந்த கேள்வியை நீங்க விளங்காட்டி குரட்டை விட்டு தூங்குறது தான் எழுதணும். ஒரு சென்டென்ஸ்ல முடிஞ்சு இதுல எப்படிடா எஸ்ஏ எழுத, இதுல எப்படிடா பேராகிராஃப் எழுதுன்னு யோசிப்போம். பட் தே ஆர் நாட் ஆஸ்கிங் யூ டு ரைட் டவுன் தோஸ் திங்ஸ். தே ஆர் asking you to write about your hobby. உங்களோட பொழுதுபோக்க பத்தி தான் அவங்க இங்க எழுத சொல்லிக்கிறாங்க. how I spend my free time என்ற டாபிக்கு கீழ் இது நீங்க you have to understand this very clearly. right, இது சம்பந்தமா எல்லாம் உங்களோட அந்த பிடிஎஃப்ல இருக்கிற I wish you all the best in your examination. right, you have to try, you have to ask your God. If you are a Muslim, you have to pray 5 times a day. You have to ask your Lord in your sujood, ruku, in tahajjud, and keep a good tie, good bond with your parents, with your relatives, with your siblings, and your teachers too. உங்களோட உம்மா அப்பாவோட, ஃப்ரெண்ட்ஸ் மாரோட, உங்களோட ஊட்ட ஆட்களோட, உங்களோட டீச்சர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்க வச்சு அவங்களோட துவாக்களுக்கு பாத்திரமான பிள்ளைகளாக ஆகுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவங்க எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். ரைட், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் யுவர் எக்ஸாம்ஸ். யாருக்காவது ஏதாவது இருந்தா பேசலாம். ஸோ திஸ் செஷன் வுட் பி த லாஸ்ட் செஷன் மோஸ்ட் ப்ராபப்லி, இன்ஷா அல்லாஹ், as we promise you. Welcome inshallah. Anything else to be discussed? வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா உங்களுக்கு? Any suggestions? Any comments? How was the class, good or bad? Okay. Right, then we conclude the class. Okay. Keep brother. கிளாஸ் முடிஞ்சா? Yeah. ஓகே.